இது ரெண்டாம் தரம் நான் யாழ்ப்பாணத்துக்கு மேல் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போறது லீவாகி சொல்லி கொழும்புக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண மாதிரி 48 மணி நேரம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்படி பிச்சை எடுக்கிறேன் நான் எப்பயோ எடுத்திருப்பேன். நான் திருப்பியும் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். சாவச்சேரி வைத்தியசாலை வைத்தியர் அர்ச்சுனா தொடர்பான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வைத்தியசாலையில் இருந்து கொழும்புக்கு வருமாறு வந்து உத்தியோகபூர்வமான கடிதம் வந்து இன்றைய தினம் அமைச்சின் செயலாளரால் வழங்கப்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அவர் இங்கே இருந்து கொழும்புக்கு போகிறதுக்கு இருக்கிறார். அதோடைய இந்த நிலை இன்றைய செயற்பாடு என்ன நடந்ததோட பார்த்தீங்கன்னா வைத்தியரோடமே நான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார் இந்தியாவில் உங்களோட அந்த ஃபேஸ்புக் பதிவில் பார்க்க உண்மையாக கவலையாக இருக்குது. போகிறேன்னு நான் இங்கே வர மாட்டேன் மாதிரி சொல்லிக்கோங்க. இன்றைக்கு என்ன நடந்தது சார்? 2009 அந்த கைதடியில் வடக்கமான சபை உண்டு. கைதடியில் வந்து சுகாதார அமைச்சரும் மற்றது சுகாதார செயலாளரும் மற்றது சுகாதார அமைச்சரின் செயலாளரும் அதோட முக்கியமான இந்த பொலிட்டீஷியன்ஸும் ஆளுநரும் எல்லாருமே வந்திருந்து வடிவா சொல்கிறார். ஒரு திட்டமிட்ட முறையில் எங்களுடைய அந்த மக்களுடைய போராட்டத்தை வந்து எல்லாருமா சேர்ந்து நெருக்கி இருக்கணும். அதில் என்னென்றால் அதில் வந்து எங்களுடைய சித்தார்த்தன் ஐயா, மற்றது வந்து ஸ்ரீதரன் ஐயா, மற்றது தவராசா ஃபோமெஞ்சி ஐயா அவர்கள் எல்லாருமே வந்து இது ஒரு இப்படிய சாவச்சேரியில் ஒரு பிரச்சனை இல்லை என்ற மாதிரியே தான் கருத்து வந்துட்டார். அது வந்து அந்த ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்ததுன்னா அது தவராசா மற்றும் சாதுவாக சாவச்சேரி சம்பந்தமாக சொல்லி 7 மண்டால் வைத்தியசாலையை போய் பார்த்து விட்டு போங்கன்னு சொல்லி அமைச்சர் தான் கேட்டார். பட் அமைச்சர் போகவில்லை. அவர் இப்போ நாங்கள் இதை சொல்லினோம் திருப்பி நான் இவர் அமைச்சர் திருப்பி பார்க்க நான் ரெக்கார்டிங் பார்க்க எல்லாருக்குமே தெரியும். நான் லைவ்லையும் போன நினைக்கிறேன், லைவ்லையும் போனது. அப்போ அதில் வந்து பொதுமக்கள் குரலாக இருந்த அந்த தம்பிராசா அண்ணையோ அவரையும் கூட கரைக்க விடாமல் அடைச்சி பிடிச்சி அடைச்சி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ரிப்போர்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து சரியான பிள்ளை எனக்கு தெரியல. அது வந்து இந்த சட்டங்களில் இங்கே இவ்வளோ வீதம் சரியாக நடைமுறைப்படுத்துகிறது போலீஸாலைன்றது எனக்கு வடிவாக தெரியல. பட் இது வந்து எனக்கு இன்றைக்கு கடிதம் வழங்கப்பட்டது சுகாதார அமைச்சுக்கு வர சொல்லி செயலாளரால் சைன் பண்ணப்பட்ட கடிதம். அதை தான் வெயிட் பண்ணி கொடுங்க. அதை தான் சொல்லி இங்கேருந்து லீவாகி வர சொல்லி லீவாகி சொல்லி கொழும்புக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 48 மணி நேரம் எனக்கு போகாமல் இருக்கலாம், அதாவது அதுக்கு எடுக்கலாம். நான் இன்றைக்கு போயிடுவேன். பட் இவர் எங்களோட ஜிஎம்ஓயை வந்து ஸ்ட்ரைக் அண்ட் சொல்லியிருக்கணும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வைத்தியர் குவார்ட்டர்ஸை வைத்திருக்கபடியாக தாங்கள் வேலை செய்ய முடியாது. தாங்கள் இன்றைக்கு 8 மணியிலிருந்து நாங்கள் குவார்ட்டர்ஸில் எடுக்காவிட்டால் தாங்கள் ஸ்ட்ரைக் அண்டு போட்டுக்கணும். குவார்ட்டர்ஸ் என்ன 3 மாதம் தான் இருக்கான்னு சொல்லுங்கள், என்னோட இருக்குமான்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த காசு அனுப்பின சம்மந்தமாக ஒரு பதிவு போட்டிருந்தேன். பார்த்துருக்கேன். நான் எப்போவுமே ஆட்கள் நான் எனக்கு அப்படி ஆட்கள்கிட்ட நான் எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணியிருக்கேன். இந்த கார்டு என்னுடைய உன்னை பிரபலமாக்குவ என்றால் எனக்கு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்றை காட்ட முடியும். நான் இல்லை சார், நீங்கள் அது ஒரு கவலையாக போட்டிருந்தேன். நீங்கள் அதை நான் பதிவிட்டிருந்தேன் யூடியூப்ல போட்டு விட்டேன் ஒரு வீடியோ. ஒரு மெசேஜ் என்ற ஃபோனில் இருக்குது, அதை நாங்கள் காட்ட விரும்புகிறேன். அதோட நான் இன்றைக்கு அமைச்சர் அது முடிய அமைச்சர் சுகாதார அமைச்சர் எல்லாருமே சந்திக்கணும் பண்ணிட்டவே நான் அதில் போயிட்டு நான் முதலாவதாக வெளியிறங்கி போனதே நான் தான். எனக்கு வந்து ஒரு மாதம் எனக்கு ஒரு மரியாதை கொண்டு இருக்கிறேன். சரிதானே? அது நான் பப்ளிக்காண்டி அந்த மரியாதை இடத்துக்கு விரும்புகிறாது. நான் எனக்கு பப்ளிக் எனக்கு தந்த பொதுமக்கள் எனக்கு தந்த மரியாதை. இதைத்தானே கேட்டுக்கணும் மக்கள் ஹாஸ் வந்திருக்குன்னு சொல்லி சரியான ஓப்பன் வழியாக எங்களுக்கு அவ்வளோ பெரிய பணக்கார போகணும் இல்லை. 8:46 AM பிஓசி கார்டு இஸ் பிளாக், ப்ளீஸ் பே அட்லீஸ்ட் மினிமம் 60,000 இருக்குது. அதில் 8:46 ஒரு 1000 ரூபா வந்திருக்கு. அதுக்கு பிறகு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா, இன்னொரு 2000 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா, அதோட 15,000 ரூபா, அதோட ஒரு 50,000 ரூபா வந்திருக்கு. 15 50 65,000 ரூபா, அதோட ஒரு 5,000 ரூபா வந்திருக்கு. 15 65 70,000 ரூபா, அதோட 1000 ரூபா 76,000 ரூபாய் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த 26,000 ரூபா போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நினைக்கிறேன் அடுத்த தவணைக்கு ஒரு யார் ஒரு லோயர்கிட்ட ஃபீஸ் வந்து ஒரு 1,00,000 ரூபா கேட்டிருந்ததை பேர் சொல்லியிருந்தேன். அது இது 70,000 ரூபாயும் மிச்சம் என்னுடைய 30,000 போட்டு அந்த இதை கொடுத்துருந்தேன். மற்ற இவர்களுக்கு யாருன்னு தெரியவில்லை. இவர்களுக்கு பார்த்து கொண்டிருக்காங்களே. நான் பின்ன இப்படி காசு உழைக்கணும் என்றால் எப்பயோ உழைச்சிருப்பேன் சார். அப்படிங்க எனக்கு இப்படி உழைக்கணும் தேவையில்லை. எனக்கு இப்படி பிச்சை எடுக்கிறேன் என்றால் நான் எப்பயோ எடுத்திருப்பேன். நான் திருப்பியும் அதை விட நான் உனக்கு சொல்கிறேன். சில பேருடைய பேங்க் லோனை ஃபுல்லாக கட்டுறேன்னு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம அனுப்பியிருக்கேன் பாதுகாப்பு.
இந்த வாட்ஸ்அப் பார்த்தா தெரியும். அதான் நிறைய மெசேஜ் இருக்கு உங்களுக்கு. பேங்க் லோனை தாங்க செட்டில் பண்ண கட்டுறீங்க. ஃபுல் பேங்க் லோன் வந்து 72 லட்சம் தானே கட்டுறேன்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அதுக்கு நான் போட்ட பதில் தேடி படிக்கிறேன். எந்த மெசேஜ் தெரியல, நான் பேர் செய்வோம் இல்லை. வேறு யாரும் மட்டும் பேங்க் லோன் அண்ணாண்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா, எனக்கு அப்படி தேவையில்லையா பரவாயில்ல. எனக்கு எந்த மெசேஜ் பார்க்க தெரியுது. தேடி பிடிக்கிற கஷ்டம். இதுக்குள்ள தேடி பிடிக்கிறேன் ஒரு மெசேஜ் ஆறுதல் அதுக்கு 2 நாள் போட்டு தான் தேடி பிடிக்கிறேன். அப்போ விளங்கணும் எனக்கு மக்களோட சப்போர்ட்னு சொல்லி. மற்றது நான் அந்த மீட்டிங்கில் முடிந்து வரும்போது அவர்கள் நின்றுக்கலாம் தானே, அமைச்சருடன் ஒரு சந்திப்பை ஏற்படுத்திருக்கலாம் என்று கேட்டார்கள். அமைச்சர் என்ற மட்டத்தையும் தாண்டி எனக்கு இப்போ மெசேஜ் கொண்டு வந்திருந்தது, கட்டாயம் நம்ம சந்திப்போம்னு சொல்லி. அதை நான் காட்டலாம், அது அரசியல் என்பதையாக நான் காட்டையில் நான் போய் ரிசைன் பண்ணிடுவேன். அதாவது வந்து டாக்டராக ரிசைன் பண்ண மாட்டேன், அட்மினிஸ்ட்ரேஷன் அணி செய்ய மாட்டேன். இப்படி ஒரு சாக்கடை அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணுங்கிறது எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து நான் சாதாரணமாக இருந்து மக்கள் இவ்வளவு போராட்டம் செஞ்சு கூட அந்த விதமான ஒரு அது எல்லாத்தையும் நொறுக்கினது வந்து வடிவா பேர் சொல்கிறேன்னு சொன்னால் சித்தார்த்தன், மிஸ்டர் சித்தார்த்தன், அடுத்தது மிஸ்டர் ஸ்ரீதரன், அதை விட இன்றைக்கு வந்து காய்ச்சார் மிஸ்டர் கஜேந்திரநாத், முக்கியமாக மிஸ்டர் அங்கஜன் வந்து இந்த ஜென்ரேட்டரை கொண்டு வச்சு எல்லாம் முடிந்து விட்டேன்னு சொல்லி காட்டினவர் அங்கஜன் அவர்கள். அதை விட சார்ல்ஸ் நில்மன் உண்டே தான் அவர் அப்படி ஒரு ஆள் இருக்கிறார் எனக்கு தெரியும். மன்னர் எம்பியா இப்படியான ஆட்கள் மக்களோட பிரதிநிதிகள் என்று சொல்லி கொண்டு எனக்கு விலங்கு எல்லா அடுத்த சந்தையில் சேர்றது சந்திப்போம்னு சொல்லுங்க. கண்டால் வர சொல்லுங்கள். அடுத்த நாங்கள் தேர்தல் சந்திக்கலாம். அப்படியா? இல்லை இல்லை அப்படி அப்படி இல்லை அப்படி இப்படி அடுத்த தேர்தலில் நான் வழியாக ஃபேஸ்புக்கில் போட்டுக்கேன், சாக்கில் போட்டுருக்கு. இல்லை நான் பார்த்தேன். அடுத்த தேர்தலில் ஒரு ஜங்கான படியனை பிடித்து ஒரு நல்லவன் ஒருத்தனை பிடித்து நாங்கள் போட்டு விட்டு தேர்தல் படித்தவன் ஒரு இன்ஜினியர், டாக்டர், ஒரு லோயஸை போடக்கூடாது. ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரையோ அல்லது நல்ல தொழில் செய்கிற ஒருத்தனை பிடித்து இதே சுற்றி உள்ளவனை பிடித்து அவனுக்கு லொக் வைத்து விட்டு அவனை நாங்கள் அடுத்த தேர்தலில் அவர் ஒரு கூட்டம் ஒன்றை ஆதரிப்பேன். அது 100% ஷுவர். இவைக்கு வந்து ஒரு ஓட்டும் இந்த பக்கத்தில் இருந்து சார்பாக போவாது. இப்போ நான் ஒரு பேர் சொன்னேன், அதை விட முக்கியமாக சுமந்திரன், மற்றது சாணக்கியன், இவர்கள் யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ண போவதில்லை. கிளியராக சொல்லி நீங்கள் இன்றைக்கு இங்கேருந்து வலிக்கிறீங்க அப்படித்தானே சார்? இது 2ஆம் தரம் நான் ஜாழ்ப்பாணத்துக்கு மேல் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு போகிறது. 1ஆம் தரம் 2018 இருந்து 2021 வேலை எழுதிட்டு சிஸ்டரோட அடிபட்டு யோஜனா இனிமேல் நான் வரக்கூடாது. இப்போ 2ஆம் தரம் நினச்சிட்டு போகிறேன், இனிமேல் வரக்கூடாது. போனேன் வர மாட்டீங்க? பெரும்பாலும் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆதரவாக வந்த அந்த மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அவர்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதிகள் என்று யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்? இந்த பொறுக்கிகளைத்தானே. இந்த பொறுக்கிகள் இந்த புள்ளிங்கோக்கள் வந்து வடிவாக அடுத்த தேர்தலில் கவனிக்கப்பட வேண்டியது. இந்த புள்ளிங்கோக்கள் சொல்றது அந்த இளம்படிகள் இல்லை, அவங்க சும்மா இருக்கிறவங்க. அவர்களுக்கு கஞ்சா கடத்துறதும் அது கடத்துறதும் இது கடத்துறதும் முழுக்க வழி செய்வர்கள் இந்த அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள் வந்து அடுத்த தேர்தலில் வடிவாக என்னுடைய ஃபேஸ்புக் மூலமாக நான் இருக்கும் இடத்திலிருந்து கவனித்துக்கொள்வேன். சரியா? நான் நல்ல வீடியோ வந்துருக்கு. ஒரு அரசியல்வாதிகளோட நீங்கள் இப்படி படம் எடுக்க மாட்டீங்களா? இதுக்கு பிறகு நாக்கண்ணு ஒன்று இருந்தால் பிடிங்க சார். ரோட்டை பிளாக் Definitely, brother. Definitely, yeah. We always supporting you. பச்சை கல்லங்கள் பிரைவேட் என்று சும்மா ஆக்கல காசை தின்றாங்க. வளமையா கேக்குறது எங்க அம்மாவை என்ன வாடினாலும் சோப்படுத்தி விடுங்க. அப்படிதான் நீங்க சொல்றீங்க. Definitely. எவ்வளவு முடிஞ்சாலும் பரவாயில்லை சோப்படுத்தி. 24 hours நாங்க work பண்ணி உழைச்சு அனுப்புற காசு தான் என்ன? ஒரு நிமிஷம். நாங்க போட்டோ எடுக்க. சரி யாரு வருதுடா.